Hello friends, welcome back to Caliber Grammar. Spoken English in 25 days. நம்ம day 2ல இருக்கிறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். அது என்னது ஃபார்முலா? நவுன் ஆர் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து என்ன சொல்கிறோம்? சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி ஃபார்ம்ஸ் நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ஓகே, ஸோ இதை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி எக்கச்சக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா. அதனால் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா போல் தெரியலாம், ஆனால் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அங்கே தான் இருக்குது. பட் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நவுன்னா என்னது, இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னது. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னதுன்னு. நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ பி ஃபார்ம்ஸ் நமக்கு ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அப்படின்னு எடுக்கும்போது அப்போ ப்ரெப்போசிஷன்னா என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனுடைய காம்பினேஷனில் வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வந்து ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி சென்டென்சஸ்லாம் அமைக்க போகிறோம். ஸோ முதல்ல வாட் இஸ் அ நவுன்? நவுன்னா என்னது? நவுன் அப்படின்னாவே பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் a word that refers to a person, animal, thing, place or an idea. இப்போ நவுன் அப்படின்றது நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வேர்டு. ஸோ அந்த வேர்டு வந்து ஒரு பர்சனை குறிக்கலாம். ஓகே, பர்சன் அப்படின்னு சொல்லும்போது உமன், பெண், மேன், ஆண், பிரியா, சிவா. ஸோ இது ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், உமன், மேன்ன்றது ஒரு காமன் நவுன், ஆனால் பிரியா, சிவான்றது ஒரு ப்ராப்பர் நவுன். இது ஒரு ஆனிமலோட பேராக இருக்கலாம், ஆனிமலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம். பிக், கேட், டாக், ஹார்ஸ். இது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம். பென், டேபிள், ஃபேன், ஜக். இது ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம். ஈஸ்ட் ஸ்ட்ரீட், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. ஒரு ஐடியா, ஒரு கான்செப்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம். லைக் லவ், ஹேட்ரட், ஜெலசி, மர்சி. அப்போ நவுன் அப்படின்னாவே ஒரு பெயர் சொல், ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம். ஆனிமல், திங், பிளேஸ், ஐடியா. ஸோ இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம். இந்த நவுன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வரும், அல்லது இந்த நவுன் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சென்டென்சஸில் ஆப்ஜெக்டாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ சப்ஜெக்ட் ப்ரோனவுன்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ப்ரோனவுன்னா என்னது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே இந்த சென்டென்ஸில் பாருங்கள், சுபா லவ்ஸ் திஸ் புக். ஓகே, சுபாவுக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுபான்றது சப்ஜெக்ட், லவ்ஸ் அப்படின்றது வேர்ப், திஸ் புக் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், சுபாவுக்கு பதிலாக, ஓகே, ஸோ சுபான்றது ஒரு நவுன். ஓகே, ஒரு நவுன். இப்போ சுபாவுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து ஷீ அப்படின்னு ஒரு ப்ரோனவுன் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ப்ரோனவுன். ஓகே, நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுறோம்? ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷீன்றது சப்ஜெக்ட், ஓகே, லவ்ஸ்ன்றது வேர்ப், திஸ் புக்குன்றது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ப்ரோனவுன் சப்ஜெக்ட் வரக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோனவுன் வந்து சப்ஜெக்ட் வரக்கூடிய இருக்குது, அதாவது சப்ஜெக்ட் வரக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் எப்பயுமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஆப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஐ அப்படின்னா நான், வி நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், ஹி அவன், ஷீ அவள், இட் அது, தே அவர்கள். ஸோ இந்த ப்ரோனவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக தான் வருமே தவிர ஆப்ஜெக்டாக ஒருபோதும் வராது. அதனால தான் இதை வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இங்கே பாருங்கள், ஹூ அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான். ஹூனா யார், வாட்னா என்ன, எவ்ரி ஒன் அப்படின்னா ஒவ்வொருவரும் அல்லது அனைவரும், சம்படி அப்படின்னா யாரோ ஒருவர், சம்திங் அப்படின்னா ஏதோ ஒன்று, எவ்ரிதிங் அப்படின்னா ஒவ்வொன்றும் அனைத்தும். ஸோ இதுக்கான மீனிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்? ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னது? இப்போ ப்ரோனவுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நவுனுக்கு பதிலாக வருவது தான் ஓகே ப்ரோனவுன். இப்போ இதில் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னது? இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், ஹீன்றது சப்ஜெக்ட், ப்ரைசஸ் வேர்ப்,
ஹிம் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அவன் அவனை புகழ்கிறான், போற்றுகிறான், அதான் மீனிங். ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஹீன்றதுக்கு மீனிங் என்னது? அவன். ஓகே, அவன். ஹிம் அப்படின்றதுக்கு மீனிங் அவனை, அவனை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோனவுன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக வந்திருக்கு, இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். பட் இந்த ப்ரோனவுன் பாருங்க ஆப்ஜெக்டாக வந்திருக்கு, இதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆப்ஜெக்டாக வரக்கூடிய ப்ரோனவுனை நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீன்றது சப்ஜெக்ட், ஸ்கோல்டட் அப்படின்றது வேர்ப். வேர்ப்னா ஒரு வினைச்சொல், ஒரு ஆக்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்போ ஹர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கு மீனிங் என்னது? ஷீ ஸ்கோல்டட் ஹர், அவள் அவளை திட்டினாள். ஸ்கோல்டுனா திட்டுறது, அவள் அவளை திட்டினாள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷீக்கு மீனிங் என்னது அப்படின்னா அவள். பட் இந்த ஹர் அப்படின்றதுக்கு மீனிங் அவளை, அவளை. அப்போ இந்த ஷீ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக வந்திருக்கு, அதனால இதை வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ஹர் பாருங்க ஆப்ஜெக்டாக வந்திருக்கு, அதனால இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ப்ரோனவுன் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, மீ அப்படின்னா என்னை. அப்போ என்னைன்னா ஐன்னு சொல்லக்கூடாது, ஐ வந்து சப்ஜெக்டாக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ என்னை அப்படின்னா மீ அப்படின்னு சொல்லணும். எங்களை அப்படின்றத அஸ் அப்படின்னு சொல்லலாம், உங்களை அப்படின்றத யூ அப்படின்னு சொல்லலாம், அவனை அப்படின்றத ஹிம் அப்படின்னு சொல்லலாம், அவளை அப்படின்றத ஹர் அப்படின்னு சொல்லலாம், அதை அப்படின்றத இட் அப்படின்னு சொல்லலாம், அதே போல் அவர்களை அப்படின்றத தேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு தயவு செய்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள வாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அதே போல் இன்னும் சில ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. யாரை அப்படின்னா ஹூம் அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொருவரையும் அனைவரையும் அப்படின்னா எவ்ரி ஒன் அப்படின்னு அர்த்தம், யாரோ ஒருவரை அப்படின்னா சம் ஒன் அப்படின்னு அர்த்தம், ஏதோ ஒன்றை அப்படின்னா சம்திங் அப்படின்னு அர்த்தம், ஒவ்வொன்றையும் அனைத்தையும் அப்படின்னா எவ்ரி திங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஹூமை தவிர இருக்கிற எல்லா வார்த்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டாகவும் பயன்படுத்தலாம், ஆப்ஜெக்டாகவும் பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ப்ரெப்போசிஷன் அப்படின்றது என்னது? ப்ரெப்போசிஷன் அப்படின்றது நம்ம வந்து முன்னுருபு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஏன் அதை முன்னுருபு அப்படின்னு சொல்கிறோன்னா அது எப்பயுமே முன்னாடி தான் வரும். ஓகே, அதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா நவுன்ஸுக்கு அதே போல் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கு முன்னாடி தான் வரும், அதனால தான் இதை நம்ம முன்னுருபுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷில் கூட பாருங்கள், அதனுடைய பொசிஷன் முன்னாடி இருக்கிறதால அதை வந்து நம்ம ப்ரீ பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதை தான் நம்ம ப்ரெப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், அபவுட் அப்படின்னா பற்றி, அகென்ஸ்ட் அப்படின்னா எதிராக, அமங் அப்படின்னா மத்தியில், அரவுண்ட் அப்படின்னா சுற்றி, பிஹைண்ட் அப்படின்னா பின்னால், பிசைட் அப்படின்னா பக்கத்தில், இன் அப்படின்னா உள்ளே, லைக் அப்படின்னா போலே, நியர் அப்படின்னா அருகில், ஆன் அப்படின்னா மேலே, அண்டர் அப்படின்னா கீழே, வித் அப்படின்னா உடன். ஸோ இதெல்லாம் சில ப்ரெப்போசிஷன்ஸுக்கு எடுத்துக்காட்டு, அவ்வளோ சில ப்ரெப்போசிஷன். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்கள், ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ்ன்றது என்னது? ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்றது இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் that starts with a preposition and ends with a noun or object pronoun. இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு prepositionல ஸ்டார்ட் பண்ணும், ஓகே, அல்லது நவுன் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனில் எண்ட் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம், அட் ஹோம். அப்போ அட் அப்படின்றது பாருங்க, இது ஒரு preposition. ஹோம்ன்றது இந்த இடத்துல நவுன். ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ்ன்றோம். இப்போ அட் ஹோம்ன்றது நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ்ன்றது இதுதான், ஒரு ப்ரெப்போசிஷன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் நவுன் இருக்கலாம் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ்க்கு நான் சொல்லிட்டேன், முதல்ல ப்ரெப்போசிஷன் வரும், அதுக்கு அடுத்தது நவுன் அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படி வரும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, என்னை பற்றி எப்படி சொல்கிறது? என்னை பற்றி, பற்றி அப்படின்னா அபவுட். ஓகே, என்னை பற்றி, பற்றி அப்படின்னா அபவுட். அப்போ அபவுட், ஓகே, என்னை அப்படின்னா மீ, ஓகே, மீ அப்படின்னு அர்த்தம். அப்போ அபவுட் மீ, என்னை பற்றினா அபவுட் மீ. நம்ம தமிழில் பாருங்கள்,
என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. மீ அபவுட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரெப்போசிஷனோடைய பொசிஷன் என்னது? நவுனுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஓகே, அதனுடைய பொசிஷன் ப்ரீ பொசிஷன். ஓகே, முன்னாடி வரும். ஸோ அதனால் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், என்னை பற்றினா அபவுட் மீ அப்படின்னு தான் போடணும். மீ அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இப்போ எங்களை சுற்றி அப்படின்னா, இப்போ சுற்றினா என்னது? அரவுண்ட். ஓகே, சுற்றி அப்படின்னா அரவுண்ட். எங்களை அப்படின்னா வி கிடையாது, அஸ். அப்போ அரவுண்ட் அஸ் அப்படின்னா எங்களை சுற்றி. உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக, எதிராக அப்படின்னா அகென்ஸ்ட். ஓகே, அகென்ஸ்ட், எதிராக. உங்களுக்கு அப்படின்னா யூ தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அப்போ உங்களுக்கு எதிராக அப்படின்னா அகென்ஸ்ட் யூ. அவனுக்கு பின்னால், அவனுக்கு பின்னால், பின்னால் அப்படின்னா பிஹைண்ட். பின்னால் அப்படின்னா பிஹைண்ட். அவனுக்கு பின்னால் அப்படின்னா ஹிம். ஓகே, பிஹைண்ட் ஹிம். பிஹைண்ட் ஹிம் அப்படின்னா அவனுக்கு பின்னால். அவளுக்கு பக்கத்தில், அப்படியே பக்கத்தில் பக்கத்தில். ஓகே, அவளுக்கு பக்கத்தில். பக்கத்தில் அப்படின்னா பிசைடு. பிசைடு. அப்போ அவளுக்கு பக்கத்தில் என்ன? பிசைட் ஹர். ஓகே, பிசைட் ஹர், அவளுக்கு பக்கத்தில். அவர்களுக்கு மத்தியில், அவர்களுக்கு மத்தியில். அப்போ மத்தியில் அப்படின்னா அமங். அமங். அவர்களுக்கு மத்தியில், அவர்கள்னா தே, அவர்களுக்கு அல்லது அவர்களைன்னா தெம் இல்லையா? ஸோ அவர்களுக்கு மத்தியில் அப்படின்னா அமங் தெம். அமங் தெம். சென்னைக்கு அருகில், அருகில்னா நியர். ஓகே, அருகில் அப்படின்னா நியர். இப்போ சென்னைக்கு அருகில்னா நியர் சென்னை. ஓகே, நியர் சென்னை. சென்னைன்றது ஒரு நவுன். கட்டிலுக்கு அடியில். ஓகே, கட்டிலுக்கு அடியில். அடியில் அப்படின்னா அண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடியில் அல்லது கீழே அப்படின்னா அண்டர் அப்படின்னு சொல்லுவோம். கட்டிலுக்கு அடியில், கட்டில் அப்படின்னா காட். ஓகே, ஸோ அண்டர் த காட். அண்டர் த காட். அப்போ கட்டிலுக்கு அடியில்னா அண்டர் த காட். அப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ். அடுத்ததான் இந்த லெசனுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், எக்ஸசைஸ் செஷன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் பேருந்தில் இருக்கிறேன். ஓகே, நான் பேருந்தில் இருக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்குறேன். என்ன ஃபார்முலானா சப்ஜெக்ட், பி ஃபார்ம், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் அப்படின்னா ஐ. ஐ தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இல்லையா? அதுக்கு அடுத்தது பேருந்தில் இருக்கிறேன். ஓகே, இப்போ இருக்கிறேன், இதுக்கு அதுக்கடுத்து பி ஃபார்ம் வரணும். இப்போ எந்த பி ஃபார்ம் போடணும்? ஓகே, பாஸ்ட்லையா, ப்ரெசன்ட்லையா, ஃபியூச்சர்லையா? இருக்கிறேன் அப்படின்னு இருக்குது. அப்போ இது வந்து ப்ரெசன்ட். அப்போ ப்ரெசன்ட்டில் ஐக்கு என்ன வரும்? ஆம் தான் வரும். அப்போ ஐ ஆம். இப்போ பேருந்தில் அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? பேருந்தில். இன் த பஸ்ஸா, ஆன் த பஸ்ஸா, அட் த பஸ்ஸா, அகெயின்ஸ்ட் த பஸ்ஸா, வித் த பஸ்ஸா? ஓகே, ஸோ நம்ம வந்து பேருந்தில் அப்படின்றது நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் த பஸ். ஏன் ஆன் த பஸ் அப்படின்னா, இந்த பஸ் அப்படின்றது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் வந்து நம்மளால் நிற்க முடியும், நம்மளால் நடக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம பொதுவாக அதை ஆன் த பஸ்ன்னு சொல்லுவோம், இன் த பஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், நாங்கள் ரயிலில் இருக்கிறோம். நாங்கள் ரயிலில் இருக்கிறோம். ஸோ நாங்கள்னா என்னது? வி. ஓகே, இருக்கிறோம் ஒன்ஸ் அகைன் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வீக் என்னது? பி ஃபார்ம் ஆர். ஓகே, ஸோ வி ஆர். ரயிலில் அப்படின்றது எப்படி சொல்கிறது? ஒன்ஸ் அகைன் ரயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரயிலுக்குள்ளே உங்களால் நடக்க முடியும். ஓகே, நிற்க முடியும். அப்போ ஆன் த ட்ரெயின். ஓகே, ஆன் த ட்ரெயின். அப்போ வி ஆர் ஆன் த ட்ரெயின். வி ஆர் ஆன் த ட்ரெயின். நாங்கள் ட்ரெயினில் இருக்கிறோம். அவர்கள் காரில் இருக்கிறார்கள். அவர்கள் காரில் இருக்கிறார்கள். அவர்கள்னா என்னது? தே. தேன்றது தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அப்போ இருக்கிறார்கள் ஒன்ஸ் அகைன் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இதுக்கான பி ஃபார்ம் என்னது? ஆர். ஸோ தே ஆர். இப்போ காரில் அப்படின்றது எப்படி சொல்கிறது? ஓகே, காரில். ஸோ கார்ன்றது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா? இல்லை. காரில் உங்களால் நிற்க முடியுமா? முடியாது. காரில் உங்களால் நடக்க முடியுமா? முடியாது. அப்போ ஆன் த கார் போடக்கூடாது, மாறாக இன் த கார் அப்படின்னு போடணும். ஓகே, இன் த கார். அப்போ பார்த்தீங்கன்னா நான் பேருந்தில் இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஆன் த பஸ். நாங்கள் ரயிலில் இருக்கிறோம், வி ஆர் ஆன் த ட்ரெயின். அவர்கள் காரில் இருக்கிறார்கள், தே ஆர் இன் த கார். நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். ஸோ நான் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஐ. இருக்கிறேன் ப்ரெசன்ட் டென்ஸ்.
அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம் தான் வரும் ஐக்கு ஐ ஆம். இப்போ வீட்டில் எப்படி சொல்கிறது? வீட்டில். ஓகே, அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். அட் ஹோம். ஏன் அப்படின்னா வீடு அப்படின்றது ஒரு ஸ்மால் ஏரியா. ஓகே, ஸ்மால் ஏரியா, ஒரு சின்ன ஏரியா ப்ளஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் பிளேஸ் அது. அதனால் நம்ம வந்து எப்பயுமே வீட்டில் அப்படின்னா கண்ணை மூடிட்டு அட் ஹோம் போட்டுருங்க. இன் ஹோம் கிடையாது, தப்பு அது. ஓகே, அட் ஹோம் போட்டுருங்க, ஆன் ஹோமும் போடாதீங்க, அட் ஹோம். அப்போ ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போ நான் பூங்காவில் இருக்கிறேன், நான் பூங்காவில் இருக்கிறேன். ஸோ நான் அப்படின்னா ஐ. ஒன்ஸ் அகெயின் இருக்கிறேன் அப்படின்னு இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் பற்றி தான் பேசுகிறோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஐக்கு ஆம் வரும், ஐ ஆம். ஸோ பூங்காவில், பூங்கான்றது பார்க் இல்லையா? ஸோ அட் த பார்க், அட் த பார்க். ஏன் நம்ம இங்கே அட் போட்டிருக்கோம்? ஏன் அட் போட்டிருக்கோன்னா ஒன்ஸ் அகெயின் பார்க்குன்றது ஒரு ஸ்மால் ஏரியா. ஓகே, ஒரு ஸ்மால் ஏரியா, ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் பிளேஸ் அப்படின்றதால. அடுத்தது அவன் சென்னையில் இருக்கிறான். ஓகே, அவன் சென்னையில் இருக்கிறான் அல்லது அவள் சென்னையில் இருக்கிறாள். ஸோ அவள் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஷீ அப்படின்னு சொல்லுவோம், ஷீ. ஓகே, இருக்கிறாள் ஒன்ஸ் அகெயின் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஷீக்கு என்னது வரும்? பி ஃபார்ம். ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ், ஷீ இஸ். இப்போ சென்னையில் எப்படி சொல்கிறது? சென்னையில். ஓகே, சென்னைன்றது ஒரு ஸ்மால் ஏரியா கிடையாது, அது ஒரு பிக் சிட்டி. அப்போ பிக் சிட்டியாக இருந்துச்சுன்னா, லார்ஜ் ஏரியாவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன் பயன்படுத்துவோம். ஓகே, இன். அப்போ ஷீ இஸ் இன் சென்னை. ஓகே, ஷீ இஸ் இன் சென்னை. அப்போ பாருங்கள், ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்டில் இருக்கிறேன். ஐ ஆம் அட் த பார்க், நான் பார்க்கில் இருக்கிறேன். ஷீ இஸ் இன் சென்னை, அவள் சென்னையில் இருக்கிறாள். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் வேலையில் இருக்கிறேன், நான் வேலையில் இருக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நான் அப்படின்னா ஐ, இருக்கிறேன் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட்டில் ஐக்கு என்னது? பி ஃபார்ம் ஆம், ஐ ஆம். இப்போ வேலையில் எப்படி சொல்கிறது? வேலையில். ஓகே, ஒன்ஸ் அகெயின் அட் ஒர்க். ஓகே, அட் ஒர்க். அட் ஒர்க்னா நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அட் ஒர்க் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, அட் ஒர்க். நீங்கள் நடுவில் வந்து தலாம் போடக்கூடாது. ஓகே, தன்ற டெஃபினட் ஆர்டிக்கல்லாம் போடாதீங்க. ஐ எம் அட் ஒர்க்னா இப்போ நான் வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், அல்லது நான் ஒர்க் பிளேஸில் இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் இருக்குது, அல்லது நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கிறேன் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. ஓகே, ஐ எம் அட் ஒர்க், ஐ எம் அட் ஒர்க் அப்படின்னா நான் வேலையில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் பள்ளியில் இருக்கிறான், அவன் பள்ளியில் இருக்கிறான். அவன் அப்படின்னா ஹீ. இருக்கிறான் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட்டில் ஹீக்கு பி ஃபார்ம் இஸ், ஹீ இஸ். பள்ளியில் எப்படி சொல்கிறது? ஸோ அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தான்னா அல்லது அவர் ஒரு டீச்சராக இருந்தார் அப்படின்னா அவங்களுடைய வேலையே ஸ்கூலில் இருக்கிறது தான், ஸ்கூல் டைமில் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா அட் ஸ்கூல். ஓகே, அட் ஸ்கூல். ஒன்ஸ் அகெயின் ஏன் அங்கே அட் போடுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஒரு டீச்சரோ ஸ்கூல் சமயத்தில் ஸ்கூலில் தான் இருப்பாங்க அப்படின்றதால நம்ம வந்து அட் ஸ்கூல் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, அப்போ ஹீ இஸ் அட் ஸ்கூல். அதே போல் அவள் கல்லூரியில் இருக்கிறாள், அவள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாள் அப்படின்னா அப்போ அவள் அப்படின்னா ஷீ. ஓகே, இருக்கிறாள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போ ஷீக்கு ப்ரெசென்ட்டில் இஸ் தான் பி ஃபார்ம் வரும். கல்லூரியில் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் டைமில் காலேஜில் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம்? ஷீ இஸ் அட் காலேஜ், ஷீ இஸ் அட் காலேஜ். அப்போ பாருங்கள், ஐ எம் அட் ஒர்க், நான் வேலையில் இருக்கிறேன். ஓகே, ஹீ இஸ் அட் ஸ்கூல், அவன் பள்ளியில் இருக்கிறான். ஷீ இஸ் அட் காலேஜ், அவள் கல்லூரியில் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், புத்தகம் மேசையில் இருக்கிறது அல்லது மேஜையில் இருக்கிறது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், நவுன்ஸ் கூட நம்ம பயன்படுத்தலாம். அப்போ புத்தகம்ன்றது ஒரு நவுன். ஓகே, புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பற்றி பேசுகிறோம், டேபிள் மேலே இருக்கிற அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறோம். அதனால் த புக், வெறும் புக் கிடையாது, த புக், ஏதோ ஒரு புக் கிடையாது, டேபிள் மேலே இருக்கிற அந்த புக்கை பற்றி பேசுகிறோம். ஸோ த புக். இருக்கிறது. ஓகே, இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். புக்குக்கு பி ஃபார்ம் என்ன வரும்? இட்ன்ற ப்ரோனவுனுக்கு பதிலாக தான் த புக்குன்ற வார்த்தை வந்திருக்கு இல்லையா? அப்போ த புக் இஸ், இட்டுக்கு ஓகே இஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ சிங்குலர் ஓகே நவுன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிங்குலர் நவுன்ஸுக்கு நம்ம இஸ் தான் ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஃபார்ம் பயன்படுத்துவோம். அப்போ த புக் இஸ் எங்கே இருக்குது? மேசையில். ஸோ மேசை அப்படின்றது
பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு மேலே தான் புக் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு மேலே புக் இருக்குது. அப்போ அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா மேலேன்னா ஆன் நம்ம பயன்படுத்தணும். அப்போ the book is on the table. ஓகே, the book is on the table. புத்தகம் டேபிள் மேலே இருக்குது. கடிகாரம் சுவரில் இருக்கிறது. ஓகே, கடிகாரம்னா the clock. குறிப்பாக இங்கே ஏன் நம்ம த கிளாக் போடுறோம்? ஏன்னா அந்த சுவற்றில் இருக்கிற அந்த பர்டிகுலர் கிளாக்கை பற்றி பேசுகிறோம். அதனால த கிளாக் இருக்கிறது. ஒன்ஸ் அகெயின் இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ த கிளாக்ன்றது சிங்குலருக்கு இஸ் தான் வரும், ஆர் வராது. த கிளாக் இஸ். ஓகே, எங்கே இருக்குது? சுவரில். சுவர்ன்றதும் ஒரு சர்ஃபேஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சுவர் இருக்குது, இந்த சுவத்து மேலே தான் இந்த இன்டராக்டிவ் பேனல் இருக்குது இல்லையா? அப்போ சுவர்ன்றது ஒரு சர்ஃபேஸ் தான். அப்போ சர்ஃபஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஒன்ஸ் அகெயின் ஆன் தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகே, அப்போ த கிளாக் இஸ் ஆன் த, சுவர்ன்றதுக்கு இங்கிலீஷில் வால். ஓகே, ஸோ ஆன் த வால். த கிளாக் இஸ் ஆன் த வால். த கிளாக் இஸ் ஆன் த வால். அவர்கள் மாடியில் இருக்கிறார்கள். ஸோ மொட்டை மாடியில் இருக்கிறாங்க. ஓகே, அப்போ அவர்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? தே. ஓகே, அவர்கள்னா தே. ஸோ இருக்கிறார்கள் present tense. ஓகே, present tense. அப்போ present tenseல தேவுக்கு என்னது? பி ஃபார்ம் ஆர். ஸோ தே ஆர். எங்கே இருக்கிறாங்க? மாடியில். ஸோ மாடின்றது ஒன்ஸ் அகெயின் அது வந்து வீட்டுக்குள்ளே இல்லை, மாடியில் இருக்கிறாங்க. ஓகே, மொட்டை மாடியில் இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சர்ஃபேஸ். ஓகே, ஒரு சர்ஃபேஸ். அப்போ என்ன பண்ணலாம்? தே ஆர் ஆன், ஒன்ஸ் அகெயின் ஆன் த டெரஸ். ஓகே, ஸோ தே ஆர் ஆன் த டெரஸ். The book is on the table. The clock is on the wall. They are on the terrace. So next one. So இங்க பாருங்க, அவள் அறையில் இருக்கிறாள். அவள் அறையில் இருக்கிறாள். ஸோ ஓப்பன் சர்ஃபேஸ் அப்படி இருந்தால் நம்ம வந்து ஆன் போடணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவள் அறையில் இருக்கிறாள். அவள் அப்படின்னா ஷீ. இருக்கிறாள் அப்படின்னு இருக்கு பாருங்க, இருக்கிறாள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஷீக்கு இஸ் தான் வரும் இல்லையா? ஷீ இஸ். அறையில் எப்படி சொல்கிறது? ஸோ ரூம். ஓகே, ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே அவள் இருக்கிறாள். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ். எல்லாமே 4 பக்கம் அடைக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ். உள்ளே இருக்கிறாங்க. அப்போ உள்ளனாவே இன் நம்ம பயன்படுத்தணும். ஷீ இஸ் இன் த. ஓகே, அறைனா ரூம். அப்போ ஷீ இஸ் இன் த ரூம். அப்போ என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் வந்துச்சுன்னா நம்ம அங்கே இன்னு பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ இன் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது நான் கடையில் இருக்கிறேன். ஸோ நான்னா ஐ. ஸோ ஐ ஆம். கடைக்குள்ளே தானே இருக்கிறேன் இல்லையா? கடைக்குள்ளே இருக்கிறேன். ஸோ அதனால் அதுவும் கடை பார்த்தீங்கன்னா ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ் தான். அப்போ உள்ளே இருக்கிறேன் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு ஐ ஆம் இன் த ஷாப். ஐ எம் இன் த ஷாப். நான் கடையில் இருக்கிறேன், அதாவது கடைக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவன் மருத்துவமனையில் இருக்கிறான். ஸோ ஹீ, அவன்னா ஹீ. இருக்கிறான். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஹீக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ் வரும். ஹீ இஸ் மருத்துவமனையில். ஓகே, மருத்துவமனையில். ஸோ மருத்துவமனைக்குள்ளே அட்மிட் ஆகிருக்கிறார். ஓகே, அட்மிட் ஆகிருக்கிறார், அது மருத்துவமனைக்குள்ளே தான் இருக்கிறார் இல்லையா? ஸோ அப்போ ஹீ இஸ் இன் த ஹாஸ்பிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்துகிறோங்க. பாருங்கள், சப்ஜெக்ட், பி ஃபார்ம், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வாக்கியங்கள்லாம் அமைக்கிறோம். இது போன்ற எக்கச்சக்கமான வாக்கியங்கள் நம்மளுடைய அன்றாட இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்றதால தான். அடுத்தது இங்கே பாருங்கள், நீ என்னை போலவே இருக்கிறாய். ஸோ நீ அப்படின்னா யூ. இருக்கிறாய் ப்ரெசன்ட் டென்ஸ். யூக்கு ப்ரெசன்ட்டில் என்ன பி ஃபார்ம்? ஆர். யூ ஆர். என்னை போல. போலன்னா லைக். என்னை போலன்னா லைக் மீ. என்னைனா மீ. அப்போ சப்ஜெக்ட். ஓகே, பி ஃபார்ம்ஸ். லைக் மீன்றது ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ். அப்போ யூ ஆர் லைக் மீ. நீங்கள் என்ன போல இருக்கிறீங்க. அவள் எங்களுடன் இருக்கிறாள். அவள் அப்படின்னா ஷீ. அவள் எங்களுடன் இருக்கிறாள். ஓகே, இருக்கிறாள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ஷீக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் என்னது? பி ஃபார்ம் இஸ். அப்போ ஷீ இஸ் எங்களுடன். உடன் அப்படின்னா வித். யாரு கூட? எங்க கூட. அப்போ வித் அஸ். அஸ்ன்றது தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இல்லையா? அப்போ ஷீ இஸ் வித் அஸ். அவள் எங்க கூட இருக்கிறாள்.
அவள் அவன் பக்கத்தில் இருக்கிறாள். பக்கத்தில் ஓகே, பக்கத்தில். ஸோ அவள் அவன் பக்கத்தில் இருக்கிறாள். அவள் அப்படின்னா ஷீ. இருக்கிறாள் ஒன்ஸ் அகெயின் ப்ரெசன்ட் டென்ஸ், ஷீ இஸ். ஓகே, ஷீ இஸ். எங்கே இருக்கிறா? அவன் பக்கத்தில் அப்படின்னா பக்கத்தில் அப்படின்னா பிசைடு. யார் பக்கத்தில்? அவனுடைய பக்கத்தில். அப்போ பிசைட் ஹிம். ஓகே, ஷீ இஸ் பிசைட் ஹிம். அவள் அவனுடைய பக்கத்தில் இருக்கிறாள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவன் அவளுக்கு பின்னால் இருக்கின்றான். அவன் அவளுக்கு பின்னால் இருக்கின்றான். அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இருக்கின்றான் ப்ரெசண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீக்கு இஸ் தான் பே ஃபார்ம். ஸோ ஹீ இஸ். அவளுக்கு பின்னால்னா என்ன சொல்லுவோம்? எப்பயுமே நம்ம பிஹைண்ட் தான் சொல்லுவோம் இல்லையா? பிஹைண்ட். அப்போ ஹீ இஸ் பிஹைண்ட். பிஹைண்ட் ஹூம்? யாருக்கு பின்னால்? அவளுக்கு பின்னால். ஷீன்னா அவள், அது வந்து ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அவளை அப்படின்றது தான் ஹர். ஓகே, அது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். அப்போ ஷீ இஸ் பிஹைண்ட். ஓகே, ஹீ இஸ் பிஹைண்ட் ஹர். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், ஹீ இஸ் பிஹைண்ட் ஹர். ஹீ இஸ் பிஹைண்ட் ஹர் அப்படின்னா அவன் அவளுக்கு பின்னால் இருக்கின்றான். புத்தகம் அவரை பற்றியது. ஓகே, இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு புக்கை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ புத்தகம்னா த புக். ஏன் த புக்? ஏன்னா ஒரு பர்டிகுலர் புக்கை பற்றி பேசுகிறோம். ஓகே, த புக். ஓகே, இந்த புக்குக்கு இஸ் வருமா ஆர் வருமா? இது ஒரு சிங்குலர் நவுன், அப்போ இஸ் தான் வரும். த புக் இஸ். பற்றியது அப்படின்னா ஓகே, ஸோ பற்றியது அப்படின்னா அபவுட் அப்படின்னு அர்த்தம். பற்றினாவே அபவுட். த புக் இஸ் அபவுட். த புக் இஸ் அபவுட். அபவுட் ஹூம்? அவரை பற்றியது. அவரை அப்படின்னா ஹிம். அவர் அப்படின்னா ஹீ, அவரைன்னா ஹிம். அப்போ த புக் இஸ் அபவுட் ஹிம். த புக் இஸ் அபவுட் ஹிம். தஞ்சை திருச்சிக்கு அருகில் உள்ளது. ஓகே, தஞ்சை அப்படின்றது ஒரு ப்ராப்பர் நவுன், சிங்குலர் நவுன். டாஞ்சூர் இஸ். இப்போ கூட தஞ்சாவூர் திருச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்குது இல்லையா? ஒரு 40-45 கிலோமீட்டர் தான் தூரம். அப்போ டாஞ்சூர் இஸ். அருகில் அப்படின்னா நியர். ஸோ டாஞ்சூர் இஸ் நியர் ட்ரிச்சி. ஓகே, ட்ரிச்சிக்கு பக்கத்தில். அப்போ பாருங்கள், டாஞ்சூர் இஸ் நியர் ட்ரிச்சி. டாஞ்சூர் இஸ் நியர் ட்ரிச்சி. கடைசியாக இந்த லெசனுடைய கல்மினேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் என்னதுன்னா ப்ராக்டிஸ் செஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்டிஸ் செஷனில் தமிழில் ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நீங்கள் 2 முறை எனக்கு பிறகு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நான் 2 முறை இங்கிலீஷில் சொல்லுவேன், நீங்களும் 2 முறை எனக்கு பிறகு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் செஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களும் இப்போ மைண்டுக்குள்ளே இருக்குது. அது வெளியில் வரணும் அப்படின்னா அது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ வாங்க ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ளே போகலாம். நம்ம இவ்வளவு நேரம் இந்த ஃபார்முலா அடிப்படையில் தான் நம்ம சென்டென்சஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிற சென்டென்சஸும் சரி இந்த ஃபார்முலாவை தழுவி தான் வரப்போகுது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமான ப்ரெப்பசிஷனல் ஃப்ரேசஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது? வாட்ஸ் இன் த பாக்ஸ்? வாட்ஸ் இன் த பாக்ஸ்? அந்த பையில் என்ன இருக்கிறது? What's in the bag? What's in the bag? உன் வாயில் என்ன இருக்கிறது? What's in your mouth? What's in your mouth? உன் கையில் என்ன இருக்கிறது? What's in your hand? What's in your hand? அலுவலகத்தில் யார் இருக்கிறார்கள்? Who is in the office? Who is in the office? உங்களுடன் இருப்பது யார்? Who is with you? Who is with you? கதவுக்கு பக்கத்தில் நிற்பது யார்? Who is at the door? Who is at the door? எல்லோரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். Everyone is in a confusion. Everyone is in a confusion. எல்லோரும் தயக்கத்தில் இருந்தார்கள். Everyone was in a dilemma. Everyone was in a dilemma. எல்லோரும் வீட்டில் இருக்கிறார்கள்.
Everybody is at home. Everybody is at home. எல்லோரும் நேரத்திற்கு வந்தார்கள். Everybody was on time. Everybody was on time. எல்லாம் இந்த பூங்காவில் இருக்கிறது. Everything is in this park. Everything is in this park. சென்னையில் எல்லாம் இருக்கிறது. Everything is in Chennai. Everything is in Chennai. குழாயில் ஏதோ இருக்கிறது. Something is in the pipe. Something is in the pipe. சமையலறையில் ஏதோ இருக்கிறது. Something is in the kitchen. Something is in the kitchen. அலுவலகத்தில் யாரும் இல்லை. Nobody is in the office. Nobody is in the office. வீட்டில் யாரும் இல்லை. Nobody is at home. Nobody is at home. கட்டிடத்திற்குள் யாரும் இல்லை. No one is inside the building. No one is inside the building. சமையலறையில் எதுவும் இல்லை. Nothing is in the kitchen. Nothing is in the kitchen. என் பணப்பையில் எதுவும் இல்லை. Nothing is in my wallet. Nothing is in my wallet. நான் போட்டியில் இருக்கிறேன். I am in the competition. I am in the competition. நான் அணியில் இருக்கிறேன். I am on the team. I am on the team. நான் குழப்பத்தில் இருக்கிறேன். I am in a confusion. I am in a confusion. அவர் ஒரு வேலையில் இருக்கிறார். He is in a job. He is in a job. அவருக்கு வேலை இல்லை. He is without a job. He is without a job. He is out of a job. He is out of a job. அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. He is not in control. He is not in control. அவர் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். He is in my control. He is in my control. அவள் அதிகாரத்தில் இருக்கிறாள். She is in power. She is in power. She is in authority. She is in authority. அவர் அதிகாரத்தில் இல்லை. He is not in power. He is not in power. He is not in authority. He is not in authority. நான் தயக்கத்தில் இருக்கிறேன். I am in a dilemma. I am in a dilemma. இது யூடியூபில் இருக்கிறது. It's on YouTube. It's on YouTube. இது கூகுளில் இருக்கிறது. It's on Google. It's on Google. இது இன்டர்நெட்டில் இருக்கிறது. It's on the internet. It's on the internet. நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. The situation is under control. The situation is under control. நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்டது. The situation is out of control. The situation is out of control. நான் விடுப்பில் இருக்கிறேன். I am on leave. I am on leave. நான் விடுமுறையில் இருக்கிறேன்.
I am on holiday. I am on holiday. நான் டியூட்டியில் இருக்கிறேன். I am on duty. I am on duty. நான் இப்போது டியூட்டியில் இல்லை. I am off duty now. I am off duty now. அவள் தொலைபேசியில் இருக்கிறாள். அவள் ஃபோனில் பேசிக் கொண்டிருக்கிறாள். She is on the phone. She is on the phone. அவள் எப்போதும் ஃபோனில் தான் இருப்பாள். She is always on the phone. She is always on the phone. நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன். I am at a meeting. I am at a meeting. நான் அலுவலகத்தில் இருக்கிறேன். I am in the office. I am in the office. அவள் அலுவலகத்தில் இல்லை. She is not in the office. She is not in the office. நான் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். I am at breakfast. I am at breakfast. நான் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். I am at lunch. I am at lunch. நான் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். I am at dinner. I am at dinner. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். He is under suspension. He is under suspension. அவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. He is under suspicion. He is under suspicion. நாங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். We are on a trip. We are on a trip. அவர் தரை தளத்தில் இருக்கிறார். He is on the ground floor. He is on the ground floor. அவர் இரண்டாவது தளத்தில் இருக்கிறார். He is on the second floor. He is on the second floor. அவர் மனோஜின் வீட்டில் இருக்கிறார். He is at Manoj's house. He is at Manoj's house. அவள் படுக்கையில் இருக்கிறாள். She is in bed. She is in bed. யாரோ வாசலில் இருக்கிறார்கள். Someone is at the door. Someone is at the door. யாரோ கேட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். Someone is at the gate. Someone is at the gate. யாரோ நுழைவாயிலில் இருக்கிறார்கள். Someone is at the entrance. Someone is at the entrance. நாங்கள் குறுக்கு ரோட்டில் நிற்கிறோம். We are at the crossroads. We are at the crossroads. நான் டிராஃபிக் சிக்னலில் இருக்கிறேன். I am at the traffic lights. I am at the traffic lights. நான் ரவுண்டானத்தில் இருக்கிறேன். I am at the roundabout. I am at the roundabout. நான் அவனுக்கு முன்னால் இருக்கிறேன். I am in front of him. I am in front of him. அவன் எனக்கு முன்னால் இருக்கிறான். He is in front of me. He is in front of me. என் பெயர் பட்டியலில் உள்ளது. My name is on the list. My name is on the list. என் பெயர் பட்டியலில் இல்லை. My name is not on the list. My name is not on the list. நான் அண்ணா நகரில் இருக்கிறேன். I am at Anna Nagar. I am at Anna Nagar. நான் வங்கியில் இருக்கிறேன். I am in the bank. I am in the bank. நான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் போய் கொண்டிருக்கிறேன். நான் வழியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் I am on the way. I am on the way.
ஐ am ஆன் த வே அப்படின்னு சொல்லலாம். நான் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்றத ஐ am ஆன் த வே ஹோம், ஐ am ஆன் த வே ஹோம், ஐ am ஆன் த வே ஹோம் அப்படின்னு சொல்லலாம். நான் சென்னைக்கு போய் கொண்டிருக்கிறேன், நான் சென்னைக்கு போகும் வழியில் உள்ளேன் அப்படின்றத ஐ am ஆன் த வே டு சென்னை, ஐ am ஆன் த வே டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். நான் திருச்சியிலிருந்து சென்னைக்கு போகிறேன், நான் திருச்சியிலிருந்து சென்னைக்கு போகும் வழியில் உள்ளேன் அப்படின்றது ஐ am ஆன் த வே டு சென்னை ஃப்ரம் திருச்சி, ஐ am ஆன் த வே டு சென்னை ஃப்ரம் திருச்சி அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு உணவகத்தில் இருக்கிறோம், we are at a restaurant, we are at a restaurant. நாங்கள் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிறோம், we are at the bus stop, we are at the bus stop. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம், we are at the bus station, we are at the bus station. அவர்கள் ரயில் நிலையத்தில் இருக்கிறார்கள், they are at the railway station, they are at the railway station. அவர்கள் விமான நிலையத்தில் இருக்கிறார்கள், they are at the airport, they are at the airport. நான் தியேட்டரில் இருக்கிறேன், I am at the theater, I am at the theater. அவர் இப்போது போதையில் இருக்கிறார், he is under the influence now, he is under the influence now. இந்த விஷயம் இன்னும் விவாதத்தில் உள்ளது, the matter is still under the discussion, the matter is still under the discussion. இந்த புகைப்படத்தில் நான் இருக்கிறேன், I am in this photograph, I am in this photograph. அவர்கள் தோட்டத்தில் இருக்கிறார்கள், they are in the garden, they are in the garden. அது பையில் இருக்கிறது, it's in the bag, it's in the bag. அது சமையலறையில் இருக்கிறது, it's in the kitchen, it's in the kitchen. அது அலமாரியில் இல்லை, it's not in the cupboard, it's not in the cupboard. படம் சுவரில் இருக்கிறது, the picture is on the wall, the picture is on the wall. புத்தகங்கள் மேசையில் உள்ளன, the books are on the desk, the books are on the desk. பூனை மேசைக்கு அடியில் இருக்கிறது, the cat is under the table, the cat is under the table. ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே இருக்கிறார், the teacher is among the students, the teacher is among the students. மாணவர்கள் ஆசிரியரை சுற்றி இருக்கிறார்கள், the students are around the teacher, the students are around the teacher. அவள் கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறாள், she is among the crowd, she is among the crowd. அது கட்டிடத்தின் பின்னால் இருக்கிறது, it is behind the building, it is behind the building. அது மேற்பரப்புக்கு அடியில் இருக்கிறது, it is beneath the surface, it is beneath the surface. நாம் கோடை காலத்தில் இருக்கிறோம், we are in the summer, we are in the summer. நான் சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறேன், I am on time, I am on time. எல்லோரும் நேரத்துக்கு வந்திருக்கிறார்கள்,
Everyone is on time. Everyone is on time. யாரும் நேரத்துக்கு வரவில்லை. No one is on time. No one is on time. அவர்கள் கட்டிடத்திற்குள்ளே இருக்கிறார்கள். They are inside the building. They are inside the building. நான் கடற்கரையில் இருக்கிறேன். I am at the beach. I am at the beach. அவள் வரவேற்பறையில் இருக்கிறாள். She is at the reception. She is at the reception. கதவில் ஒரு நோட்டீஸ் இருக்கிறது. There is a notice on the door. There is a notice on the door. புத்தகங்கள் அலமாரியில் உள்ளன. The books are on the shelf. The books are on the shelf. கடைசியாக இது உங்களுக்கான நேரம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 10 தமிழ் வாக்கியங்கள் இருக்குது. அந்த 10 தமிழ் வாக்கியங்களையும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். பார்க்கலாம் உங்களில் எத்தனை பேர் 10க்கு 10 எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.